வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி பிரிண்ட் பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். ஈரானில் தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த பக்கம் சார்பு நிலையை எடுப்பது என்பது குறித்து சிந்தனையாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பம் பற்றி இந்த கட்டுரை பேசுது. வீர் சங்வி பத்திரிகையாளர் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஈரானில் தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அமெரிக்கா ஈரானுக்கு உதவி செய்வதாக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, எந்த பக்கம் நிற்பது, ஈரான் பக்கமா அமெரிக்கா பக்கமா அப்படின்னு சிந்தனையாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பம் பற்றி தான் இந்த கட்டுரை பேசுது. அதற்கெல்லாம் போவதற்கு முன்பாக உள்நாட்டு பிரச்சனையில் ஈரானுடைய தற்போதைய நிலை என்ன? ஆமாம், இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி அணுகும் போது நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எதனால் வந்துச்சு புரிதல் முக்கியம். அந்த புரிதல் முக்கியம். இப்போ என்ன, அங்கே வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு பணவீக்கம் வந்துருச்சு. அதாவது ஒரு டாலருக்கு நிகரான ஒரு அந்த நாட்டினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு ரியால் வந்துட்டு 1 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த நிலைக்கு ஏன் வந்துச்சு ஈரான்? 42%. ஆமாம், பணவீக்கம் ஏன் இந்த நிலைக்கு வந்துச்சு அப்படின்றத வந்துட்டு யாரும் புரிய மாட்டேங்கிறாங்க. ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்து ஈரானினுடைய ஏற்றுமதியை முழுமையாக பாதித்தது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தான். அந்த நாடு அணு ஆயுத உருவாக்கக்கூடிய அந்த வல்லமையை பெறக்கூடாது அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காக அவங்க பண்ண அந்த சாங்ஷன்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, இப்போ ஆயில் ப்ரொடக்ஷனில் முன்னணி நாடுகளில் ஒன்று ஈரான், அப்புறம் நம்ம உலர் பொருட்கள் ஏற்றுமதியில் முன்னணி நாடு அது. ஆனால் எல்லாத்தையுமே இப்போ சாங்ஷனை ஒன்று அமெரிக்கா போட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பாஸ்மதி அரிசி வந்துட்டு கிட்டத்தட்ட 27,000 to 30,000 கோடி நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். இது அடிபட்டு போயிடும். ஸோ அங்கே இருக்கிற அமெரிக்கா தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டு அந்த நாட்டில் பொருளாதார வீக்கம் வந்துட்ட உடனே அப்போ தான் அவனுடைய நாணய மதிப்பு இல்லாத போயிடுது இல்லையா? உடனே என்ன பண்ணுறது, மக்கள் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அப்படிலாம் அவங்களெல்லாம் நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது, அவங்க மேலே அது நடவடிக்கை விட அப்படின்னு சொன்னால் இது பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது தானே இது. இந்த கிரைசிஸ் எதனால் வந்துச்சு அப்படின்றது புத்திஜீவிகளுக்கு தெரியாதா? பழமைவாத சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் திணிக்கிறாரு. ஆமாம், ஈரான் அதிபர் கொமேனி. ஆமாம், அப்படின்னு அவர் மீது கோபம். ஆமாம், ஊழல் இல்லாத அரசை கொடுப்பேன்னு பதவிக்கு வந்த பிரதமர் மசூத் ஊழல் செய்கிறாரு அப்படின்னு அவர் மீது கோபம். இதெல்லாம் தான் ஈரான் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணங்கள்னு ஒரு பேசுபொருளாக. அதாவது ஷா ரெஜைம் அப்படின்றது இருந்துச்சு. கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனீங்க அப்படின்னோம்னா ஈரான் ரெவல்யூஷன் ஒன்று இருக்குது. அது இஸ்லாமிக் ஸ்டேட் அது ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு கிங்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. சவுதி அரேபியா, யுனைடெட் ஐக்கிய அரபு குடியரசு, இந்த மாதிரி அதுவும் ஒரு பிரின்சிபல் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. அதை வந்துட்டு தூக்கி அறிஞ்சிட்டு தான் வந்துட்டு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டை கொண்டாந்தாங்க. ஏன் கொண்டாந்தாங்க? அப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னோம்னா, அமெரிக்கா மேற்கத்திய ஆதிக்கத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் திறந்து விட்டார். இவங்க வந்துட்டு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் இது ரிலீஜியன், அது அரிஸ்டோக்ரஸி. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கே இருக்குது டெமோக்ரஸி? இதை தேடணும்ல நம்ம. அங்கே ஜனநாயக அரசியலே வரவே இல்லையே. ஆனால் ஈரான் அப்படின்ற அந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இருக்கக்கூடிய நிலை வந்துட்டு உள்ளபடியே இந்த தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக அது இருக்கிறதுனால கிடையாது. ஊழல் இல்லாத நாட்டை வந்துட்டு அமெரிக்காவால் உருவாக்க முடியாது, அது வேற. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா பொருளாதார ரீதியாக நசிந்து போன காரணத்தினால் ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த காரணம் வந்து அமெரிக்கான்னு ஈரான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை உள்நாட்டு ஆட்சியாளர்கள்னு ஈரான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? ரெண்டுமே. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணி வந்துட்டு அந்த ஊழல் அப்படின்ற ஒரு காரணி இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ஊழல்னால வந்துட்டு பணவீக்கம்லாம் ஏற்படாதுங்க சொல்கிறேன். ஊழல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடிபி டு லோனு, ஜிடிபியிலேருந்து கடன், அதுவும் அப்படி சொன்னீங்க. ஜிடிபி இருக்குது, நம்மளுக்கு வந்து ஜிடிபியும் இல்லை, இறக்குமதி செய்கிறதுக்கான வந்துட்டு அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை, அப்போ வந்துட்டு நாடு கிரைசிஸில் வந்துருச்சு. ஊழல்னால கிரைசிஸில் வராது. அப்படிலாம் வந்துட்டுனா இந்தியா மொழியே போயிருக்கணும். நம்ம ஊழல்லையே மிதக்கிற நாடு நம்ம ஜாலியாக, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது கிடையாது. இப்போ நான் ஒரு ஒப்பிட்ட நான் சொல்கிறேன். அங்கே என்ன ஆச்சு, இப்போ அமெரிக்கா வந்துட்டு படையெடுப்பு நடத்தி அந்த நாட்டு அதிபரை தூக்கிட்டு போச்சு வெனிசுலா என்ன குறை? வெனிசுலாவில் தான் வந்துட்டு உலகத்தினுடைய 18% ஆயில் ரிசர்வ் எண்ணெய் வளம் இருக்குது. அமெரிக்கா என்ன பண்ணா, அந்த எண்ணெய் வளம் வெளில போகாத கட்டுப்படுத்திட்டான். அங்கே ஏற்பட்டுச்சா பொருளாதார கிரைசிஸு? எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அதை எடுத்து நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ண முடியாது. என்னோட பணம் நிறைய பேங்க்கில் இருக்குது, ஆனால் முடக்கப்பட்டு விட்டது, நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன். மேட்ரு இவ்வளோ தான் விஷயம், புழக்கம் இல்லை, அவ்வளோதான். இப்போ இது வந்துட்டு இன்டலெக்சுவல்ஸுக்கு தெரியாதா? இப்போ ஏன் அமெரிக்கா உதவிக்கு வருது ஈரானுக்கு?
ஈரானுக்கு ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு நாடு அங்கே வந்துட்டு பவர்ஃபுல்லாக ஆகிடக்கூடாது, தன்னுடைய உதவி இல்லாத ஒரு நாடு பொருளாதார ஆயுத வல்லமை பெறக்கூடாது. அவ்வளோதான் அமெரிக்கா வெஸ்டர்ன் யூரோப்பினுடைய கன்சர்னு. அது ஆப்பிரிக்காலையும் அதை கடைபிடிக்கிறாங்க. அவ்வளோதான். அது வந்துருச்சு அப்படின்னோம்னா என்ன அப்படின்னோம்னா அடுத்தடுத்த நாடுகளில் இதை தழுவிய போராட்டம் வந்துடும், நேஷனாலிட்டி ஸ்ட்ரகிள். அப்படிதான் அது வந்துருச்சு அப்படின்னோம்னா அமெரிக்கா தனது இன்ஃப்ளூயன்ஸை லூஸ் பண்ணிடும். ஸோ ஒருபோதும் ஈரான் வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த நாடாக மாறக்கூடாது. திருப்பி அடித்தான்ல, ஒரே நாளில் வந்துட்டு ட்ரூஸ்க்கு வந்தாங்கல்ல, இஸ்ரேல் வந்துட்டு இவங்க மேலே தாக்கினா, இவங்களும் தாக்கினாங்க. அமெரிக்கா வந்துட்டு உள்ளே வந்து தாக்கினோடனே அமெரிக்காவுடைய அசட்ஸ் எல்லாம் குறி வச்சு ஒரே நாள் மிசைல் அடித்தான், மறுநாள் வந்துட்டு ட்ரூஸ்ன்ட்டார் ட்ரம்ப்பு. அப்போ எது அங்கே நிர்ணயிக்குது? அப்போ நீங்கள் எதை குறி வைக்கிறீங்க ஈரான் கிட்ட, எதான் குறி வைக்கிறீங்க? இப்போ என்ன நிலைப்பாட சிந்தனையாளர்கள் எடுக்கணும்? அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ள விட்டால் அமெரிக்காவை எப்போதும் வெளியேற்ற முடியாது. ஈரான் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தா சிக்கல் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை விடுவி அப்படின்னு சொல்லணும். நீ ஈரானுக்கு எதிரான அந்த சாங்ஷன் எல்லாம் தூக்கு, நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு தைரியமாக எடுத்து சொல்லணும். அமெரிக்காவுக்கு சொல்லணும், மேற்கத்திய நாடுகளுக்கு சொல்லணும். நீங்கள் யார்? அவனுடைய நாட்டில் அவன் அணு ஆயுதத்தை தயாரிக்கணுமா வச்சிருக்கணுமா கூடாதுன்றதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதை நீங்கள் இஸ்ரேலுக்கு சொல்லணும்ல. இந்தியாவுக்கு எதிராக சொன்னீங்கல்ல, நீங்கள் 72 73 சொன்னீங்க, 98 சொன்னீங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டோமா? நாம் கேட்டுக்கிட்டோமா? நமக்கு எதிராக வந்துட்டு செய்தி அவங்க பொருளாதாரத்தை விதிச்சாங்கட, ஒன்றும் நடக்காது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற இன்டெலெக்சுவல் சொன்னா யூ கேன் நாட் பிரிங் இந்தியா டு நீஸ் அப்படின்னு சொன்னான். ஒரு காங்கிரஸ்மேன் சொன்னான், டே இந்தியாவை மண்டியிட வைப்போன்னு நீ நினைச்ச அப்படின்னம்னா யூ ஆர் அட்டர்லி மிஸ்டேக்கன் அப்படின்னா பார்லிமெண்ட்லேயே நின்றுட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க மாறினாங்க. அப்போ இந்தியாவுடைய சிவில் நியூக்ளியர் எனர்ஜி கிரியேஷனுக்கு நாங்கள் உதவுறோம் அப்படின்னோம். அப்போ நம்ம வந்துட்டு இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜியும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரையும் விட்டு கொடுத்தோமா? நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது என்னன்னு, அங்கே நாங்கள் புளூட்டோனியம் தயார் பண்ணுறோம். இதுதான் டிக்ளரேஷன். அந்த உறுதிப்பாடு ஈரான் ஆட்சியாளர்கிட்ட, ஈரான் ஆட்சியாளர்களுக்கு வந்துட்டு அது இல்லைன்னா அந்த மக்களுக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இடைவெளி, ஹயாட்டஸ். இங்க என்ன அப்படின்னா பத்திரிகையாளர்கள் இங்கே நம்ம எடுத்து நின்னோம் அப்படியே, வி ஹவ் டுக் த ஆர்ம்ஸ். இங்கே அப்படியே தான் பண்ண நம்ம 98 என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, போடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னோம். எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, நீங்கள் யார் இந்த 5 நாடுகள் நிர்ணயிக்கிறது? நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியை வந்துட்டு அதிகமாக விமர்சித்து அதிகமாக கட்டுரை எழுதின நாடு இந்தியா. அப்போது இன்னைக்கு நீ வெனிசுலாவை பண்ணுற, நாளைக்கு வெனிசுலா கிரைசிஸ் ஏற்பட்டு போச்சு, வெனிசுலா மக்கள் கொதி தேடுறாங்க. அவங்க வந்துட்டு எதுக்கு எதிராக கொதி தேடுறாங்க? வாழ முடியலையேன்னு கொதி தேடுறாங்க. இன்னொரு பக்கம் பெண்களினுடைய உரிமை அதெல்லாம் இருக்குது, ஈரானில் அந்த பிரச்சனை இருக்குது, நம்ம அதை மறுக்கக்கூடாது. எந்த தியோக்ராட்டிக் ஸ்டேட்லேயும் வந்துட்டு அது இருக்கும். அது பழமைவாத சிந்தனைகள், பெண்கள் முன்னேற்றம் தடைபடுதுன்னா கொமேனி மேலே அவங்க கோபமாக இருக்கலாம் மக்கள். நிச்சயமாக கொமேனி கேட்டு நம்ம எதிர்த்து பேசுகிறோம். வி ஆர் அ டெமோக்ரஸி. ஆனால் நம்ம நாடு இதில் சைலண்டாக இருக்குது. தட் இஸ் த ப்ராப்ளம். இப்போ ஒரு பிளாக் வேணும்ல, ஒன்று லெஃப்டிஸ்ட்டு ஒன்று ரைட்டிஸ்ட்டு, 2 விதமான சென்டர் இருக்கும்போது நடுவில் ஒன்று எமர்ஜ் ஆகணும் இல்லையா? சீனா எமர்ஜ் ஆக முடியாது, நம்ம தான் ஆகணும். That's a problem. The problem lies not with the intellectuals, but with the countries who says they are democracy. ஜனநாயகத்தினா அவனை தலையிடணும். நீ அவன் ஜனநாயக நாடுகளுடைய மௌனம் தான் இங்கே வந்துட்டு முக்கியமான காரணம். ஆமாம், சொல்லணும். அது எப்படி நீ சொல்லுவேன் அப்படி கேட்டோமா? நம்ம இப்போ நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் எழுதுகிறோம், கேட்குறோம். ஆனால் உரத்த குரலில் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஏற்கவில்லை ஈரானுடைய இறையாண்மை. நம்ம இழந்தோமா இல்லையா? ஈரானிடம் கேஸ் வாங்க முடியாது. ஈரான் சபஹார் போர்ட்டை டெவலப் பண்ண சொன்னால் முடியல. அவன் ஒன்றே சீனா கிட்ட போயிட்டானே. அதற்கு பிறகு கூட நம்மளுக்கு ஆயில் தர அவன் தயாராக இருக்கிறான் ஆன் ருப்பி டேர்ம்ஸ். காரணம் அமெரிக்கா தானே. அவ்வளோதான். அதே தான் இப்போ எது கிரைசிஸ் ஏற்படுத்துது இப்போ புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு உண்மையான இன்ட்ரடக்ஷன் என்ன சொன்னால், அன்று ஈராக், அதன் பிறகு லிபியா, அதன் பிறகு வெனிசுலா, இப்பொழுது ஈரான் அப்படின்னு சொன்னான். ஸோ உன்னுடைய நலனை அங்கே பார்க்குறேன். அடுத்தடுத்து கியூபா, கிரீன்லாந்து. ஆமாம். என்ன அந்த ஆயில் வளம் இருக்கிற வரைக்கும் நான் அதை நுகர்வேன். அது வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர், பெட்ரோ டாலர்ஸ், அதை தான் அது இருக்கணும், அந்த ட்ரேட் இருக்கணும், வேறு எதுலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தனக்கு பதுங்கிய பம்மிய அடிமைப்பட்ட ஒரு அரசு அங்கே அமையணும் அப்படின்றது தான். அந்த அரசு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இருந்தாலும் ரைட்டு, உடனே அந்த பிரின்ஸ் அங்கே வந்துட்டார், அவராக இருந்தாலும் ரைட்டு. டெமோக்ரஸியை பற்றி கவலைப்படுறதுக்கு அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இல்லை. இதான் உண்மை. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.